1995ல ஜப்பானோடைய சவுத் கடல் பகுதியில டைவ் பண்றவங்க கடலுக்கு அடியில இது மாதிரி சர்க்குலர் பேட்டர்ன்ஸை பார்த்திருக்காங்க. இதை பார்த்து அவங்களுக்கு கடலுக்கு அடியில இந்த மாதிரி பர்ஃபெக்ட் ஷேப்ல யாரு மணல்ல இந்த ரவுண்ட் பேட்டர்ன்ஸை உருவாக்குனதுன்னு யோசிச்சாங்க. இந்த 15 டேஸ் சீரீஸ்ல எர்த்தோடைய ரேர் பினாமினஸை பார்த்துட்டு இருக்கோம். இது எபிசோட் 9. இதுக்கான ஆன்சர் 16 இயர்ஸ் கழிச்சு 2011ல தான் கிடைச்சது. ஜப்பானோடைய சவுத்ல இருக்க ருய்கு ஐலாண்ட்ஸ் ஒரு ஸ்பெசிபிக் பஃபர் ஃபிஷ் வெரைட்டி இருக்கு. இந்த ஜாப்பனீஸ் பஃபர் ஃபிஷ் தான் கடலுக்கு அடியில மணல்ல இந்த சர்க்குலர் பேட்டர்ன்ஸை உருவாக்கி இருக்கு. இப்படியே ஹியூமன்ஸ் பண்ற மாதிரி இது ஒரு ஆர்ட் மாதிரி இந்த பஃபர் ஃபிஷ் உருவாக்குதுங்க. கிட்டத்தட்ட 2 மீட்டர் அகலம் வரைக்கும் இந்த சர்க்குலர் பேட்டர்ன்ஸ் இதுங்க உருவாக்குது. எதுக்கு இதுங்க இதை பண்ணுதுன்னா, மேல் பஃபர் ஃபிஷ் ஃபீமேல் பஃபர் ஃபிஷ்ஷை அட்ராக்ட் பண்ணி மேட் பண்றதுக்காக தான் இதை பண்ணுது. இந்த ஃபீமேல் ஃபிஷ் மேல் உருவாக்குற இந்த பேட்டர்ன்ஸை ஸ்டடி பண்ணி இது பர்ஃபெக்டா இருந்தாதான் மேல் கூட மேட் பண்ணுமா. ஏன்னா இந்த சாண்ட் பேட்டர்ன்ஸை இதுங்க முட்டையிடுறதுக்கு ஒரு நெஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணுதுங்க. மேல் ஃபிஷ் இதை கட்டும் போது வாட்டர் ஃப்ளோடைய டைரக்ஷன்லாம் அனலைஸ் பண்ணி தான் அதை கட்டும். சின்ன சின்ன ஸ்டோன்ஸை வச்சு இதை டெக்கரேட்லாம் கூட பண்ணுமா. மேல் பஃபர் ஃபிஷ் இதை கட்டுறதுக்கு தன்னுடைய ஃபின்ஸை ரிப்பீட்டடா மூவ் பண்ணிட்டே இருக்கும். சர்க்குலர் மோஷன்ல மணல்ல தொடர்ந்து ஸ்விம் பண்ணி இதுங்க இந்த பேட்டர்ன்ஸை ஃபார்ம் பண்ணும்.